நமஸ்தே. உஸ்னே கஹாத்தா விசாரத்து பூர்வாதிலேருந்து எஸ்ஸே பார்க்கலாம். சந்திரதர் சர்மா குல்ஹேரி அப்படிங்கிறவர் இதை எழுதியிருக்காரு. பிரஸ்தாவனா கஹானி தத்துவோं को लेकर विद्वानों में मतभेद है. இந்த கதையோட பிரின்சிபல்ஸ் வச்சு பார்த்தோம்னா ஆத்தருங்களுக்குள்ள நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்குது. यहाँ बहुमान्य तत्वों के आधार पर उसने कहा था कहानी की आलोचना की जाती है. இங்கே மோரார்லெஸ் நிறைய சொல்லியிருக்க பிரின்சிபலை வச்சு பார்த்து அதை ஆலோசனா விமர்சனம் பண்ணியிருக்காங்க. लेखक परिचय. उसने कहा था नामक कहानी श्री சந்திரதர் சர்மா குல்ஹேரி की कहानी है. இது வந்து சந்திரதர் சர்மா குல்ஹேரி அவர்கள் எழுதினது. ये कहानी दुनिया की श्रेष्ठ कहानियों में एक मानी जाती है. உலகத்திலேயே பெஸ்ட் கதையில் இதுவும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. குல்ஹேரி गुलहेरी जी की मात्र 3 कहानियाँ प्रकाशित हुई है. அவரோடது மொத்தம் டோட்டலாகவே 3 கதை தான் பப்ளிஷ் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. உன்கா அதிகான்ஸ் அதில் அதிகமான சாகித்ய அப்தக்கு பிரகாசித்து ஹே. அதில் இன்னமும் வந்துட்டு 3 கதை தான் பிரகாசித்து ஆகிருக்கு, பப்ளிஷ் ஆகிருக்கு. இன்னும் அதிகமானது பிரகாசித்துனா பிரகாசித்த பப்ளிஷ் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. शीर्षक कहानी की सफलता की पहली सीढ़ी उसका शीर्षक होता है. இந்த ஸ்டோரியோட முதல் படிக்கட்டு அதோட தலைப்பு शीर्षकன்னு சொல்கிறாங்க. ये शीर्षक पढ़ते ही हमारे दिल में कई सवाल पैदा होता है. இந்த தலைப்பை படித்த உடனே நம்ம மனதில் நிறைய கொஸ்டின்ஸை வந்து க்ரியேட் பண்ணுதுங்கிறாங்க. கிஸ்னே கஹாத்தா முதல் கொஸ்டின் வந்து யார் சொன்னாங்க, கிஸ்னே கஹாத்தா, கிஸ்ஸே கஹாத்தா யார்கிட்ட சொன்னாங்க, ஆர் கியா கஹாத்தா என்ன சொன்னாங்க அப்படின்ற சவால், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து எழுப்புது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹம் இன் சவாலோं को जवाब जानने के लिए நம்ம இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சுக்கிறதுக்காக जानने के लिए पूरी कहानी एक ही दम में पढ़ते हैं. இந்த முழு கதையை டோட்டலாக உட்காந்து ஒரே சிட்டிங்கில் படிக்கணும்னு தோணும். சுபேதாரிணி கோ கஹானி ஹே. சுபேதாரிணி ஜோ கஹானி ஹே. சுபேதாரிணி என்ன கதைன்னு கேட்டால் லெஹனா உஸ்கோ பூரா கர்த்தா ஹே. சுபேதாரிணி ஜோ கஹத்தி ஹே. சுபேதாரிணி சொல்கிறத லெஹனா பூரா கர்த்தா ஹே. சுபேதாரிணிங்கிறது ஒரு பொண்ணு, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை லெஹனா வந்து கம்ப்ளீட் பண்ணுறான். அதுதான் இந்த ஸ்டோரியோட ஃபுல் கதையாம். इसलिए उस कहानी के लिए यह शीर्षक उत्तम शीर्षक है. அதனால் இந்த கதைக்கு வந்து இந்த தலைப்பு ரொம்ப பர்ஃபெக்ட் தலைப்பு அப்படிங்கிறாங்க. शीर्षक திரும்ப பார்க்கணும். कहानी की सफलता पहली सीढ़ी उसका शीर्षक होता है. இந்த கதையோட முதல் படிக்கட்டே அதோட தலைப்புன்னு சொல்கிறாங்க. शीर्षक पढ़ते ही हमारा दिल में कई सवाल पैदा होता है. இந்த தலைப்பை படித்த உடனே நம்மளோட மனதில் நிறைய கொஸ்டின்ஸ் க்ரியேட் ஆகுது. என்னென்ன கொஸ்டின்ஸ்னால் கிஸ்னே கஹா யார் சொன்னாங்க, கிஸ்ஸே கஹா யாரிடம் சொன்னாங்க, கியா கஹா என்ன சொன்னாங்க அப்படின்ட்டு. हम इन सवालों का जवाब जानने के लिए पूरी कहानी एक ही दम में पढ़ते हैं. இந்த கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சர் தெரியறதுக்காக நம்ம இந்த கதையை ஒரே தம்மில் படித்து முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சுபேதாரணி ஜோ கஹத்தியே. சுபேதாரணிங்கிறது ஒரு பெண்ணு, அவங்க என்ன சொன்னாலும் லெஹனா அப்படிங்கிற அந்த பையன் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணிட்டான், அதை அவங்க சொன்னதை பூரா செஞ்சு முடிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. इसलिए एक कहानी के लिए एक शीर्षक उत्तम शीर्षक है. அதனால் இந்த உஸ்னே கஹா தா அப்படிங்கிற அந்த ஸ்டோரி வந்து அந்த கதையோட பேர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கஹானிக்கா சாராம்ஸ். இப்போ கதையை பார்க்கலாம். अमृतसर में லெஹனா சிங் நாமக்கு 12 साल का एक लड़का था. அமிர்தசரஸுங்கிறது ஒரு ஊர், பஞ்சாபில் இருக்குது, கோல்டன் டெம்பிள் இருக்க ஊர். அங்கே வந்து லெஹனா சிங் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து 12 साल 12 வயது நிரம்பிய ஒரு பையன் இருக்கான். वो रोज़ बाज़ार जाने में அங்கே டெய்லி वो रोज़ बाज़ार में 8 साल की एक लड़की से मिलता था. அவன் டெய்லியும் அங்கே ஒரு கடைக்கு போகிறான். அந்த கடையில் 8 வயசு நிரம்பிய ஒரு பொண்ணை அங்கே கடை வீதியில் பார்க்குறான்.
8 साल की एक लड़की से मिलता है. 8 வயசு நிரம்பிய ஒரு பொண்ணை பார்க்குறான். वह उससे पूछा करता था कि அவன் அந்த பொண்ணை வந்து கேட்குறான், क्या तेरी குடும்பாயி हो गई அப்படின்னு கேட்குறான். குடும்பாயி அப்படின்னா மேரேஜ் ஆயிடுச்சா உனக்கு அப்படின்னு அர்த்தம். அவன் என்ன உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறான். उस पर वह लड़की तू कहकर दौड़ जाती है. தூ அப்படின்னு சொல்லிட்டு சீப்போ தூ அப்படி சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி சொல்லிட்டு ஓடி போயிடுவா அப்படின்ட்டு. அமிர்தசரஸ் அப்படிங்கிற ஒரு ஊரில் லெஹனா சிங் அப்படிங்கிற ஒரு 12 வயசு பையன் டெய்லி மார்க்கெட் போயிட்டு இருந்தான். அங்கே தினையிலும் ஒரு பொண்ணு 8 வயசு நிரம்பிய ஒரு பொண்ணை பார்க்குறான். அந்த பொண்ணை டெய்லி மீட் பண்ணுவான். அந்த பையன் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறான், என்ன உனக்கு குடும்பாயி ஆயிடுச்சா, குடும்பாயினா கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணு தூன்னு சொல்லிட்டு ஓட்டம் பிடிச்சிடுவா அப்படிங்கிறாங்க. அடுத்த பேரா, ஏக் பார் வ லடுக்கி தாங்கே கே நீச்சே ஆனே வாலி தி. ஒரு டைம் அந்த கேர்ள் வந்து ஒரு சின்ன ஆக்சிடெண்ட், குதிரை வண்டிக்கு அடியில் மாட்ட போயிருந்தா. லெஹனா சிங்னே உன்கா अपना जान जोखिम में डालकर उसको बचाया. லெஹனா சிங் வந்து அவனோட உயிரை வந்து ரொம்ப பணயம் வச்சு அந்த பொண்ணை ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாற்றுறான். दोनों एक दूसरों को चाहने लगते थे. 2 பேரும் ஒருவர் மற்றொருவரை விரும்ப ஆரம்பித்தாங்க அப்படின்னு. एक दिन लहना ने रोज की तरह लड़की से वही सवाल किया. டெய்லியும் கேட்குற மாதிரி இன்றைக்கும் அதே கொஸ்டின் தான் கேட்டிருக்கான். என்ன உனக்கு குடும்பாயி ஆயிடுச்சா அப்படின்னு, திரும்பவும் உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சா அப்படின்னு அந்த பையன் வந்து கேட்குறான். உஸ்பர் வ லடுக்கி போலிக்கு ஹோ கயி. ஆமாம், கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. வ ஃபௌரன் சல்லி கயி அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு ஓடி போயிட்டான் அந்த பொண்ணு அப்படின்னு. லெஹனா சிங்க்கோ அபார வேதனா ஹுயி. ரொம்ப கஷ்டப்பட்டான், நான் தாங்க முடியல, வேதனை துக்கு வந்து அதிகமாச்சுன்னு சொல்கிறாங்க. கை லோகோங்கோ டக்கராத்தா ஹுவா. நிறைய பேர்த்த அப்படியே டம்னு இடிச்சுக்கிட்டேவும், கண்ணு தெரியாத மாதிரி இடிச்சுக்கிட்டேவும் டக்கராத்தா ஹுவா டோக்கர் காத்தா ஹுவா கர் பहुंचा. டோக்கர் காத்தாவோன்னா எல்லாரையும் திட்டிட்டு, மத்தலப் எல்லாரையும் இவனை திட்டிட்டு இருக்காங்க, பார்த்து போடா அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுறான். ரொம்ப சோகமாக வீட்டுக்கு போகிறானா. 25 சால் குஜர் கயே. இப்போ ஒரு பையன் இப்படி போனதுக்கப்புறம் 25 வருஷம் அவனுக்கு முடிஞ்சிருச்சான். லெஹனா சிங்கு சேனாமே ஜமாதார் பன் கயா. லெஹனா சிங் வந்து ஒரு ஆர்மி படையில் போய் இந்தியன் ஆர்மியில் போய் சேர்ந்துக்கிட்டு அங்கே ஜமாதார் ஆயிட்டார். உசே உஸ் 8 வருஷக்கு பாலிகா கா தியான் ஹி நா ரஹா. அந்த 8 வயசு பொண்ணு அவளை பற்றி இவன் கொஞ்சம் கூட திங்க் பண்ணல, மறந்துட்டான் அப்படிங்கிறாங்க. ஏக் தின் உசே யுத்துமே ஜானேக்கி ஆங்யா மிலி. ஒரு நாள் அங்கே ஆர்மியில் வந்து இவனுக்கு போருக்கு போகிறதுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. லெஹனா சிங் ராஸ்தேமே சுபேதார் கே கர் கயா. சுபேதாருங்கிறது அங்கே ஒரு ஆஃபீஸர், அவங்களும் இவங்கெல்லாம் ஒன்றா வேலை செய்கிறாங்க. சுபேதார் அப்படிங்கிறவங்க வீட்டுக்கு போகிறான். சுபேதார் கி பத்னி லெஹனா சிங்கு பால் பிரியசி தி. சுபேதாரோட பத்னி அந்த லெஹனா சிங்கோட பால் பிரியனா சைல்ட்ஹுட் லவர்னு சொல்கிறாங்க, சின்ன வயசு காதலி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம லெஹனா சின்ன வயசு காதலின்னு சொல்கிறாங்க. உஸ்கே லெஹனா சிங்குக்கோ புராணி பாத்தே யாது திலாத்தி. அந்த பொண்ணு வந்து அந்த பழைய ஞாபகமெல்லாம் லெஹனா சிங்க்கு சொல்கிறா. நான் வந்து அமிர்தசரஸில் இருக்கும்போது நீ என்னை குடும்பாயி ஆயிட்டியான்னு கேட்ட இல்லையா, நீயும் நானும் பழகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கஹ கி மேரி பத்தி और बेटा போத்தா சிங் தோனோ யுத்துமே ஜா ரஹே ஹே. அவள் சொல்கிறா, என்னோடய ஹஸ்பண்ட் சுபேதாரும் என்னோட பையன் வந்துட்டு பேட்டா, அவங்களோட பையன் வந்துட்டு போத்தா சிங் தோனும் வந்து சண்டைக்கு உன் கூட தான் வந்துட்டுருக்காங்க அப்படின்னு. ஜிஸ் தர தும்னே முஜே டாங்கே கே நீச்சே தபானே சே பச்சாயா உசி தர. நீ வந்து சின்ன வயசில் என்னை எப்படி குதிரை வண்டிக்கு அடியில் போகாமல் நீ என்னை காப்பாற்றின, அதே மாதிரியே என்னோடய ஹஸ்பண்டையும் என் பையனையும் நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்ல வரா. பத்தியார் பேட்டாக்கோ பச்சானா. அதே மாதிரி என்னோடய பையனையும் என் ஹஸ்பண்டையும் நீ காப்பாற்றிடு அப்படிங்கிறான். மே உன்கி ரக்ஷாக்கா பார் தும்கோ சோப்தி ஹூ. நான் வந்து அவங்கள காப்பாற்றுற பொறுப்பை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து அந்த லெஹனா சிங்கிட்ட சொல்கிறாங்க. லெஹனா சிங் சுபேதார் ஹசார் சிங் உஸ்கா பேட்டா போத்தா சிங்
सब युद्ध में गए. லெஹனா சிங் சுபேதார்னா அந்த சுபேதாருக்கு ஒரு பேர், சுபேதாருங்கிறது ஒரு பேர். நம்ம ஏட்டம்மான்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ஆர்மியில் வந்து சுபேதார் அப்படிங்கிறது ஒரு ரேங்க்கு. சுபேதாரினி அப்படிங்கிறது அந்த சுபேதாரோட பத்னி, அதனால் அவங்கள சுபேதாரினின்னு சொல்கிறாங்க. சுபேதாரோட பேர் வந்து ஹசார் சிங்கு, ஹசாரா சிங்கு, உஸ்கா பேட்டா பௌத்தா சிங்கு. அவங்க எல்லாரும் வாருக்கு போயிட்டுருக்காங்க, சண்டைக்கு போகிறாங்க. வஹா போத்தா சிங் பீமார் படுகையா, சண்டைக்கு போகிற இடத்துல போத்தா சிங் உடல்நல சரியில்லாமல் போயிடுது. லெஹனானே உஸ்கி டியூட்டி ஸ்வயம் கி, அங்கே நைட் டியூட்டி பகல் டியூட்டின்னு பிரித்து போடுவாங்க ஆர்மியில். இவன் வந்துட்டு இவனோட டியூட்டியும் பார்த்து அந்த பையனோட டியூட்டியும் பார்க்குறான். அப்போ 2 நைட்டு 2 பகல் பார்க்கும்போது உடல்நல ரொம்ப மோசமாக போயிடும் லெஹனாவுக்கு. அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. உன்கி டியூட்டி ஸ்வயம் கி, ஸ்வயம்னா அந்த லெஹனா சிங்கு அவரோட டியூட்டியும் பார்க்குறாரு. அப்பனா கோட் உசே பெஹனாயா, இவனோட கோட்டு லெஹனா சிங்கோட கோட்டை கழட்டி அந்த பையனுக்கு குளிருதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா அவருக்கு உடல்நல சரியில்லை, அதனால் இதையும் கழட்டி போட்டு விட்டுறாரு. சுபேதார் துஷ்மனோ கி சால் மே ஃபஸ் கயே. சுபேதார் வந்து துஷ்மன், எனிமியோட சால்னா அவங்க விரிச்ச வலையில் விழுந்துறார், எனிமியோட சூழ்ச்சியில் மாட்டிக்கிறாரு. லெஹனானே உஸ்கோ பச்சாயா, லெஹனா வந்து அவங்கள காப்பாற்றுறாங்க. யுத்தமே லெஹனா பி காயல் ஹோ கயா, யுத்தத்தில் வந்து லெஹனாவும் காயம் அடைஞ்சு போயிடுற, காயல்னா ஊண்டட், காயம் அடைஞ்சு போகிறாரு. காயலோं को ले जाने के लिए चिकित्सा गाड़ी आती है. காயலோं कोனா அந்த wounded பர்சன், அந்த காயமானவங்களை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஆம்புலன்ஸ், சிகிஸ்தா காடின்னு என்ன ஆம்புலன்ஸ் வருது, ட்ரீட்மெண்ட் வண்டி வருது அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்கு. லெஹனா ने सुबेदार और उनके बेटे को उस गाड़ी में बेच दिया. லெஹனா வந்து சுபேதாரையும் அவங்க பையனையும் அந்த வண்டியில் சேஃபாக அனுப்பி வைக்கிறாரு. சுபேதார்கிட்ட போலாக்கி, சுபேதார்கிட்ட சொல்கிறாரு, ஆப் சுபேதார்னிசே ககுதே, நீங்கள் போய் உங்கள் ஒய்ஃப் சுபேதார்னிக்கிட்ட சொல்லுங்கள். உஸ்னே ஜோ கஹாத்தா, இதுதான் பாடத்தோட ஹெட்டிங், அது இங்கே நான் வந்துருச்சு. அவங்க என்ன சொன்னாங்களோ உசே மேனே கருதியா, அதை நான் செஞ்சு முடிச்சிட்டேன்னு சொல்லிடுங்க. ஃபிர் லெஹனா மருகையா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த லெஹனா சிங் இறந்து போயிடுறாரு. கதாபக்தன், இந்த கதையோட இது பார்க்கலாம். किसी भी कथाभक्तना இது ஸ்கிரிப்ட்னு சொல்லலாம். किसी भी कहानी को आगे बढ़ाने के लिए கதாபக்தன் की सहायता करना है. எந்த ஒரு கதையும் நல்லா வேகமாக மூவ் ஆகணும்னா ஸ்கிரிப்ட் வந்து நல்லா இருக்கணும். उस कहानी के कथाभक्तन दिल में अमिट छाप छोड़ने वाले हैं. இந்த கதையோட ஸ்கிரிப்ட் வந்து நம்ம மனதில் வந்து அசைக்க முடியாத ஒரு பிரிண்ட், முத்திரை குத்திட்டு போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. उसने कहा था ये ने का प्रयोग, उसने அந்த நேயோட பிரயோக், அந்த நேயோட பிரயோக்னா யூஸ் வந்து சிக்கானே வாலா சாதாரண வாக்கிய ஹே. இந்த நே அப்படிங்கிற அந்த ஒரு வேர்டு வந்து ஒரு சாதாரண வேர்டு தான். மகர் ஏக் மகான் கதன் பன்கையா ஹே, ஒரு பெரிய கிரேட்டான ஒரு கதையாக மாறிடுச்சு. அந்த நே அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை இங்கே பெரிய கதையாக மாறிடுச்சு. இந்த நே எங்கே வருது, உஸ்னே, இந்த நேயை தான் சொல்கிறாங்க. உஸ்னே கஹாத்தா, அவன் சொன்னான், அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த நேக்கு தான் இங்கே வெரி இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாங்க. கஹாபி கயா சொல்லியிருப்பாங்க. வாக்கியம் ரஸ்மாத்தமக் காவியாத்தமக், இந்த கதை வந்து நல்ல ரஸ்மாத்தமக்காக இருந்துச்சு. அடுத்து வந்து காவியம், அந்த ஸ்டோரியும் ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. பாத்திர சித்திரன், இதில் வர கேரக்டர்ஸ் எல்லாம் லெஹனா சிங் கி கஹானிகை, இது முழுக்க லெஹனா சிங்கோட கதை. चुटपन की प्रेयसी के सुखमय जीवन के लिए अपनी जान देने वाले सच्चे प्रेमी के रूप में उनका चित्रण हुआ है. இந்த லெஹனா சிங்கோட கதை சைல்ட்ஹுட் லவ்வருக்காக, அவங்க சின்ன வயசு காதலிக்காக
சுக்மய் ஜீவன் அவங்களோட காதலுக்காகவும் அவங்களோட ஹாப்பி வாழ்க்கைக்காக அவனோட உயிரையே வந்துட்டு உயிரையே வந்து தியாகம் பண்ண ஒரு உண்மையான காதலனோட கதை அப்படின்னு சொல்கிறாங்க. அவனோட சரித்திரன் வந்து சொல்லியிருக்கு அப்படின்னு. அந்நிய பாத்திரம் கா கோயி மகத்துவ நகி, மற்ற எந்த கேரக்டருக்கும் இதில் இம்பார்ட்டனே கொடுக்கல. ஃபிர்பி எதா சம்பவ் உன்கா சித்திரன் ஹுவா ஹே, ஆனாலும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுத்துருக்காரு அப்படின்னு. பாஷா ஸ்டைலி, இதில் கொடுத்துருக்க மொழிகளும் ஸ்டைலும் அப்படின்னு. ஏக் வீர் ஆறு உதார் சிங்கு கி கஹானி ஹே, இது ஒரு வீரன் ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு சிங்கோட கதை. इसलिए பஞ்சாபி பாஷா கே शब्दों का प्रयोग हुआ है, அதனால தான் பஞ்சாபி மொழிகள் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. எங்கே சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு இடத்துல நம்ம குடும்பாயி ஆயிடுச்சான்னு கேட்குறாங்க இல்லையா, குடும்பாயின்னா என்ன சொன்னேன், கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்குறது, அதுதான் பஞ்சாபி சொல். அதை வந்து பிரயோக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஏ செயலி கஹானிக்கு ஆர்பி மனோகர் பனாத்தி ஹே, இந்த ஸ்டைல் வந்து கதைக்கு இன்னமும் மனோகர்னா அழகாக எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. கஹானிக்கு கட்னாயே, இந்த கதையோட கட்னாயே சில்சிலேவார் நகி, சில்சிலேவார் இல்லை, ரொம்ப வந்துட்டு அப்படி இப்படின்னு இல்லை, கரெக்டாக இருக்குது அப்படின்னு. ஏக்கு சித்திரக்கே பிக்கேரே டுக்குடோங்கே சம்மான் ஹே, ஒரு சித்திரத்தை நறுக்கி வெட்டி போட்டுட்டு அதை அப்புறம் எல்லாமே அசம்பிள் பண்ணி ஒன்று சேர்க்கணும்னா அசம்பிள் பண்ணுவாங்க இல்லையா, ஃபசல்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி எல்லாம் துண்டு துண்டாக இருக்கிறதெல்லாம் ஒன்றா போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு. அந்துமே சப் டுக்குடும் சஹி டங்கு சே ஜூடுத்தே ஹே, அந்த எல்லா சின்னதாக வெட்டி போட்ட எல்லா பிக்சரும் லாஸ்ட்டாக எல்லாம் சஹி டங்கு சே ஜோடா ஹேனா எல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டதுக்கப்புறம் பாட்டக்கும் விஸ்மய ஹோத்தா ஹே, பார்க்குறக்கே நமக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஏ செயலி அனுப்பம் ஹே, இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. தேஸ்கால் கதா ஜிஸ் கால் ஆர் தேஷ்மே கட்டுத்தி ஹே, இந்த கதை வந்து எந்த காலத்தில் எந்த நாட்டில் நடந்துச்சுன்னு சொல்லுது. இஸ்கே பாரேமே லோகு குச் பத்தாத்தே ஹே, அது பற்றி மக்கள் ஒன்று கொஞ்சம் சொல்கிறாங்க. இஸ்ஸே கஹானி ஆசானி சே சமஜ்மே ஆத்தி ஹே, இதனால் அந்த ஸ்டோரி வந்து எளிமையாக நமக்கு புரியுது. குல்ஹேரி ஜி அமிர்தசரஸ் கா சுந்தர் வர்ணன் கர்த்தே ஹே, இந்த குல்ஹேரி ஜி வந்து அமிர்தசரஸ் அப்படிங்கிற அந்த கோல்டன் டெம்பிள் இருக்க ஊரை வந்து அழகாக வர்ணனை பண்ணியிருக்காரு. டாங்கே வாலே கே பாரேமே ஜோ பத்தாயா ஹே, டாங்கே வாலே பற்றி என்ன சொல்லியிருக்காங்களோ, டாங்கே வாலோं के बारे में जो बताते हैं वह कहानी की शोभा को बढ़ाते हैं, அது இந்த கதையோட அழகை வந்து இன்னும் எக்ஸ்டன் ஆக்குது. யுத்த சம்பந்தி விவரன் பி டீக் ஹே, யுத்தத்தை பற்றி ரெண்டு பேரும் போருக்கு போகிறது சண்டைக்கு போகிறது அதை பற்றியும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. உத்தேசி, இந்த கதையோட எய்ம் என்னன்னு பார்த்தா, பவித்ர பிரேம ஆத்ம பலிதான் சேபி நகி சுக்தி, அந்த பவித்திரமான புனிதமான காதல் வந்து உயிரை கொடுக்கறதுக்கும் தயங்காது. ஆத்ம பலிதான் தேனே நகி சுக்தி, உயிரை கொடுக்கறதுக்கும் தயங்காது, உயிரை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாஸ்தவமே யஹி பிரேம மனுஷ்யக்கோ உதார் சூச்சக் சப்து பனாயே ரக்தா ஹே, இந்த ரியலாக சொல்லணுன்னா இந்த சப்து தான், இந்த பிரேம் மனுஷிய யஹி பிரேம் மனுஷியக்கோ, இந்த அன்பு வந்து மனுஷனை உதார் சுக் சப்து, உதார வந்து நீங்கள் அடுத்தவங்களுக்கு இறக்கமாக கொஞ்சம் பணிஞ்சு கொடுங்க அப்படிங்கிற அந்த வார்த்தையை பனாயே ரக்தா ஹே, அது வந்து நமக்கு புரிய வைக்குது சொல்ல வைக்குதுங்கிறாங்க. அடுத்தவங்களுக்கு பணிஞ்சு கொடுங்க, இறக்கப்படுங்க, உதவி பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லுது. இஸ் தத்துவக்கோ ஸ்தாபித்து கருணாகி, தத்துவம்னா இந்த பிரின்சிபல் தான், இந்த மெத்தடை ஸ்தாபித்து ப்ரூவ் பண்ணி காட்டுறதான் இஸ் கஹானிக்கா உத்தேசிய, இந்த கதையோட எய்மே இதுதான். என்னன்னு கேட்டால் அடுத்தவங்களுக்கு உதவிகரமாக இருங்க அப்படின்னு. உபசன்சார் ஏக கஹானி அமேர் உலாத்தி ஹே, அழுக வைக்குது. கஹி கண்டே தக் ஏக் அஜீப் வேதனா தில் மே
வியப்த் ரக்தி ஹே, நிறைய மணி நேரம் மனசில் ஒரு வித்தியாசமான வேதனையை வந்து அப்படியே உண்டு பண்ணிட்டு போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. சச்முச் ஏக சன்சார் கி சேஷ்ட கஹானியோமே ஏக்குகே, உலகத்திலேயே பெஸ்ட்டான கதைகளில் இதுவும் ஒரு கதை ரியல்லே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் த பெஸ்ட்டு, நல்லா எழுதுங்க.